பிரியா, நீ எல்லாருக்கும் டீ ஊத்தி கொடுத்துரு. என்ன, நான் இங்க இருக்கல. இங்க ஒரே பொம்பளையாளுக்கு கூட்டமா இருக்கு. நம்மளுக்கெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா. நான் அந்த வெளியே போய் அலெக்சண்ணன் கூட உட்காந்துட்டு இருக்கேன். சரியா? ஏதாட்டும் வேணா என்னைய கூப்பிடு. சரி விஜய், ஏதாட்டும் வேணா உனக்கு ஒரு ஃபோன் அடிக்கேன். சரியா? இந்த கூட்டத்துக்குள்ள சிக்கனா அவ்வளவுதான். நம்ம வெளியே போய் உட்காந்துருவோம்ப்பா. ஏம்மா, இந்தா இதுல டீ இருக்கு, எல்லாருக்கும் கொடு. இவளுகளுக்கு டீ ஒரு கேடாக்கும், நீயே ஊத்தி கொடு. இந்த அலெக்ஸ் அண்ணன் இப்படி பொறுப்பில்லாம இருக்காரே. டீ வாங்கும்போது கூட சேர்த்து வடையும் வாங்கி கொடுத்து விடுங்கன்னு சொன்னேன். ஒரு வடை கூட வாங்கல, வெறும் டீயை மட்டும் வாங்கி கொடுத்து விட்டுருக்காரு. பிசுனாரித்தனமா இருக்காரே. உலகத்துல மனுஷங்க இப்படியாமா இருப்பாங்க? டீ கூட சேர்த்து ஒரு வடை வாங்கி கொடுத்தா என்ன என்ன குறைஞ்சிட போறாரு? வாங்கி கொடுத்துட்டு தலைவர் கணக்கில் எழுத வேண்டியது தானே. இப்படி பண்றாங்களேம்மா. வெறும் டீயை மனுஷன் குடிப்பானா? சை, இன்னைக்கு வெறும் டீ தான் குடிக்கணும்னு நம்ம தலையில எழுதி இருக்கு போல. சே, தலையெழுத்த மாத்த முடியாதா? லட்சுமி அக்கா, இந்தாங்க இதுல டீ இருக்கு, எல்லாரும் எடுத்துக்கோங்க. சரி, டீ கூட நான் எல்லாருக்கும் கொடுக்கேன். டீ நல்ல ருசியா இருக்கே. எந்த கடையில வாங்குனீங்க? இந்த பால் நிச்சயமா பாட்டி வீட்டில் உள்ள பால் தான். எனக்கு நல்லா தெரியும். டேஸ்ட் எல்லாம் அதே மாதிரி தான் இருக்கு. அதனால தான் டீயும் ருசியா இருக்கு. ஒருவேளை மாலாக்கா கொண்டு வந்து வித்தாகல டீ கடைக்காரன்ட்ட, அந்த பால் இதுவாக தான் இருக்குமோ? ஆமா டீ, குடிச்சு பார்த்தோனே தெரியுது. எங்க வீட்டு பால் தான் இது. இவெல்லாம் கொண்டு வந்து வித்திருக்கா. சரி, பாட்டி வீட்டு பாலை குடிக்கத்தான் நம்மளுக்கு கொடுத்து வைக்கல. அவங்க வீட்டு பால்ல போட்ட டீயாவது கிடைச்சிருக்கே. பாட்டி, பால் ரொம்ப டேஸ்டா இருக்கு. நாளையில இருந்து எங்களுக்கு தினம் 1 லிட்டர் பால் போட்டுருங்க. ஆட்டம் டீ, உனக்கு இல்லாத பாலா? தினம் கொடுத்துறேன். 1 லிட்டர் தானே, தாத்தாட்ட கொடுத்து விடுறேன். டீ நல்லா டேஸ்டாக தான் இருக்கு. வடை போச்சே, என்ன செய்ய? சரி, இன்னைக்கு நம்மளுக்கு வாச்சது இந்த டீ மட்டும்தான். இந்த டீ நம்மளுக்கு கொடுத்து வச்சிருக்கு. மாலாக்காக்கு அது கூட கொடுத்து வைக்கல. நல்ல மயக்கத்துல கிடக்காக. கிடக்கட்டும் கிடக்கட்டும், நான் அடிச்சு அடிக்கி இன்னும் 2 நாளைக்கு கண்ணை கூட திறக்க மாட்டா. ரொம்ப தாகமா இருக்கு. யாராவது சூடா ஒரு வாய் டீ தாங்களே. அடக்கடவுளே, இவங்க மயக்கத்துல இருக்காங்கன்னு பார்த்தா நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டுல கிடக்காக. எல்லாரும் தாகமா இருக்கு, தண்ணி தாங்கன்னு கேட்பாங்க. ஆனா இவ தாகமா இருக்கு, சூடா ஒரு வாய் டீ தாங்களேன்னு கேட்கா. இப்பவே தெரியலையா இவ எவ்வளவு பெரிய தில்லாலங்கடின்னு? மாலாக்கா, டீ எல்லாம் காலி பண்ணியாச்சு. எங்களுக்கே காணல. டீ வேற ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. நீங்கெல்லாம் டீ கேட்காதீங்க, பேசாட்டுக்கு படுத்து கிடங்க. சண்டாளிங்க, அடிச்சு தூக்கி கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில போட்டுக்கிட்டு ஒரு வாய் டீ கூட கொடுக்க மாட்டேங்காளுங்க. இவளுகெல்லாம் உருப்பிடுவாளுகளா? அதான் தலைவரை பார்த்தாச்சுல்ல, எல்லாரும் கிளம்ப வேண்டியதானே. என்ன கூட்டம் கூட்டமா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? என்னது, கிளம்பணுமா? நாங்க எப்படி கிளம்புவோம்? தலைவர் சரியாயி வீட்டுக்கு போற வரைக்கும் நாங்க இங்கதான் இருப்போம். ராணி அக்கா, நானும் அணுவும் மட்டும் கிளம்பிடுவோம். எங்க வீட்டுக்காரும் அணு வீட்டுக்காரும் சாப்பிட வருவாங்க. நான் போய் சோறு பொங்கணும். சரிம்மா, கிளம்புங்க. அனுமா, வா நம்ம கிளம்புவோம். இதோ வரேன் அண்ணி. உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்லனே தெரியல ராணி அக்கா. தலைவர் சீக்கிரம் குணமாயிருவாரு, கவலைப்படாம இருங்க. நாங்களாம் இருக்கோம்ல. சரியா? தலைவரை நல்லா பார்த்துக்கோங்க. நான் போயிட்டு வரேன். சரிம்மா, கிளம்புங்க. இவளுகெல்லாம் இந்த ஊர்ல இல்லாம இருந்தா தலைவர் நல்லா இருப்பாரு. இவளுகளை வச்சுக்கிட்டு அவர் எப்படி நல்லா இருப்பாரு? நாங்களாம் இருக்கோம்லன்ட்டு போறாளுக. இவளுக வேற எல்லாரும் இங்கே தான் கிடப்பேங்காளுக. இவளுகளை வச்சு நம்ம இன்னைக்கு பூரா எப்படித்தான் சமாளிக்க போறோம்னு தெரியலையே. இந்த டாக்டர் மொட்டை மண்டையன் வேற அந்த டெஸ்ட் எடு இந்த டெஸ்ட் எடுன்னு வச்சு நம்மளை வானால வாங்கிட்டு கிடக்கான். எப்போ சரியாகி இந்த மனுஷனை கூட்டிட்டு போய் எப்போ வீட்டில் போட? எவ்வளவு நேரத்துக்கு உட்காந்துக்கிட்டே இருக்க? குறுக்கெல்லாம் வலிக்கி செத்த சாயுவோம். படுத்த உடனே தான் உடம்பெல்லாம் லேசா இருக்கு. வாங்க பாட்டி, இங்க இடம் இருக்கு, வந்து படுங்க. நீங்க அங்க படுங்க டி, நான் இங்க மாலா கூட கட்டில்ல படுத்துக்கிறேன். பாட்டி
பாட்டி அவ பேஷண்ட், அவ கூட எப்படி படுப்பீங்க? அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கலாம். நீ பேசாட்டுக்கு படு, நான் இவளை பாத்துக்கிறேன். ஏடி மாலா தள்ளி படு. ஏ ஆத்தா, கிளவி என்ன பாடுபடுத்துது. வீட்டில் இருக்கும்போது தான் போட்டு அடி அடின்னு அடிச்சுதுன்னா ஆஸ்பத்திரியில் வந்தாலும் இந்த பாடுபடுத்துதே. தூரப்போ கிளவி, இங்கே நான் தான் படுப்பேன், நீ கீழே போய் படு. வாங்கி ஒரு மிதி மிதிச்சேன்னு வச்சுக்கோயேன், அந்த கண்ணும் தெரியாம போயிரும். பேசாட்டுக்கு கடை. எம்மா தள்ளிட்டாளே பாலவட்டி. யாரது? வலிக்கே யாருமா என் மேல வந்து விழுந்தா? என் புருஷனை போட்டு என்ன பாடுபடுத்துறாளுக இவளுக. என் புருஷன் மேலே உளுந்தது கூட தெரியாம கிளவி என்ன தூக்கம் தூங்குது. என்னம்மா நடக்குங்க? இது ஆஸ்பத்திரியா மீன் மார்க்கெட்டா? பேஷண்ட போட்டு இந்த பாடு படுத்திக்கிட்டு இருக்கீங்க? ஆ ஏமா நீ என்ன, நீயும் பேஷண்ட் தானே? நீ எதுக்கு எந்திரிச்சு நின்று ஆடிக்கிட்டு இருக்க? உட்காருமா ஒரு இடத்துல. சரியான காட்டு மிராண்டி கூட்டமா கிடக்காளுங்க. வந்து ஆளாளுக்கு ஒவ்வொரு இடத்துல படுத்தாச்சு. இது ஆஸ்பத்திரி ரூமா என்னதுன்னு தெரியல. வெளியே தான் சேர் போட்டு வச்சிருக்கல, வெளியே போய் உட்கார வேண்டியது தானே. எதுக்கு பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏமா எல்லாரும் எந்திரிச்சு உட்காருங்கம்மா. என்னது வெளியே போய் உட்காரணுமா? நாங்க வெளியே போயிட்டா எங்க தலைவர் யாரு பாப்பா? நாங்க தானே பார்க்கணும். நாங்களாம் வெளியே போக மாட்டோம். வேணா நீர் வெளியே போறோம். ஏமா நான் டாக்டருமா, நான் வெளியே போயிட்டா ட்ரீட்மெண்ட் யாருமா பண்ணுவா? சரி நீங்க எப்படியோ போய் தொலைங்க. ஏம்மா பேஷண்ட் வீட்டு சொந்தக்காரங்க யாரு? கொஞ்சம் வாங்க, உங்ககிட்ட தனியா பேசணும். என்னது தனியாக பேசணுமா? அதெல்லாம் வர முடியாது. எது பேசணும்னாலும் இங்கேயே பேசுங்க. ஏம்மா ஒன்றும் இல்லைம்மா, உங்க வீட்டுக்கார பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுக்கு தான் கூப்பிடுறேன், வாங்க. என் வீட்டுக்கார பற்றி என்ன சொல்ல போறீரு? அவர் தங்கமான மனுஷனாச்சே. ஏம்மா இரு, நானும் வாரேன், நம்ம 2 பேரும் போவோம். சாரிட்டி, வா போவோம் 2 பேரும். டாக்டரு போற வழியில கேன்டீன்ல ஒரு 4 இட்லி மட்டும் சொல்லிட்டு போயிருங்க, ரொம்ப பசிக்கு. போமா வேலையை பார்த்துக்கிட்டு, எனக்கு இதான் வேலையா? நான் என்ன சர்வரா டாக்டரா? பேசாட்டுக்கு இரு. இந்த கிழவி எங்க இருந்தாலும் என் மேலதான் வந்து உழுது. சீ கிழவி தூரப்போ. ஏ பாட்டி தள்ளி போங்க, நாங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஏட்டி என்ன முக்கியமான விஷயம் பேசணும்? பாட்டி எதுக்கு வெளியே அனுப்பி விட்ட? ஏக்கா டாக்டர் சொல்லிட்டு போனது உங்களுக்கு கேட்கலையா? ராணி அக்காவை கூட்டிட்டு போனாரு. அப்புறம் நீ இட்லி கேட்ட, இட்லி கேட்டதுக்கு திட்டி விட்டு போனாரு. வேற என்னம்மா? ஏக்கா நீங்க என்ன ஒரு சினிமாவும் பார்க்க மாட்டீங்களா? சினிமால வர்ற டாக்டர்லாம் இப்படித்தானே சொல்லுவாங்க. உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு போவாங்க. போன உடனே என்ன சொல்லுவானுங்க? உங்க வீட்டுக்காரு இன்னும் 2 வாரத்துல செத்துருவாரு, 3 வாரத்துல செத்துருவாரு, இப்படித்தானே சொல்லுவாங்க. அவருக்கு கேன்சர் இருக்குன்னு வேற சொல்லுவாங்களே. அட கடவுளே, அப்ப தலைவர் செத்துருவாராட்டி? ஆமாக்கா, இன்னும் 2 மாசமும் 3 மாசம் தான் இருப்பாரு, அதுக்குள்ள செத்துருவாரு. அப்படியாட்டி? தலைவர் செத்துருவாரா? ராணி அக்கா என்ன செய்வாங்கன்னு தெரியலையே. அவங்க ஒரு பொட்ட பிள்ளை வேற வச்சிருக்காங்களே, எப்படி கட்டி கொடுப்பாங்க? இன்னும் கல்யாணம் கூட ஆகலையே அந்த பிள்ளைக்கு. சரிக்கா, 2 மாசமா 3 மாசமான்னு நம்மளுக்கு சரியா தெரியலல்ல. வாங்க போய் நம்ம டாக்டர் ரூமு கிட்ட நின்று நைஸா ஒட்டு கேட்டுட்டு வருவோம். டாக்டர் சொல்லுவார்ல, ராணியக்கா நம்மகிட்டலாம் சொல்ல மாட்டாங்க, நம்மளே போய் கேட்டுக்கிடுவோம். வாங்க. ஏட்டி நம்ம ஒளிஞ்சு நின்று பார்த்தா யாராட்டு பார்த்துட்டா நம்மள சத்தம் போடுவாங்க. அதெல்லாம் போட மாட்டாங்கக்கா, நம்ம தெரியற மாதிரி போனா தானே. நம்ம தெரியாத மாதிரி நைஸா போய் பார்த்துட்டு வருவோம். வாங்க. சரிடி வா போவோம். ஏ பாட்டி நீங்களும் வரீங்களா? ராதா நீயும் வாரியாட்டி? ஆமா வாரோம் நாங்களும். இதை விட வேற என்ன வேலை முக்கியமா இருக்கு? வாங்க போவோம். என்ன டாக்டர், முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி எங்கள் 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்தீங்க. என்ன விஷயம்? ஏதாவது பிரச்சனையா? எங்கள் வீட்டுக்காருக்கு எதுவும் ஆப்ரேஷன் எதுவும் பண்ணணுமா? அவருக்கு என்னாச்சு சொல்லுங்க. உங்க வீட்டுக்காருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. அவரு லேசா கீழே விழுந்ததுல அடிபட்டிருக்கு, அதுக்கு லேசா தையல் போட்டேன், சரியாயிட்டு. குளுக்கோஸ் வேற ஏத்திட்டு கிடக்கு, எல்லா டெஸ்டும் எடுத்து பார்த்தாச்சு, அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. பிறவு எதுக்கே எங்களை வர சொன்னீரு? மொட்டை மண்டை. ஏம்மா என்னம்மா இப்படி பேசுறீங்க? அப்படிலாம் பேசாதீங்கம்மா. சரி கூப்பிட்டு விட்ட விஷயத்த சொல்லும். மேடம் நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணுமே.
உதவியா? நாங்கள் தான் டாக்டர்கிட்ட உதவிக்கு வந்து நிற்கோம். எல்லாரையும் உடம்ப சரி பண்ணி அனுப்புவீரு. நாங்கள் என்ன உங்களுக்கு உதவி செய்யணும்? மேடம், உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? எனக்கு ஒரே ஒரு தாத்தா இருக்காரு, சரியான சோட்டத்தலை தாத்தா. அவரு இப்பவோ அப்பவோன்னு இழுத்துட்டு கிடக்காரு. அவரு சாவறதுக்குள்ள எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? இன்னும் 3 மாசத்துல அவர் செத்துருவாரு. அதுக்குள்ள எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா இந்த ஆஸ்பத்திரியை கொண்டு போய் அனாத ஆசிரமத்துக்கு கொடுத்துருவேன்னு சொல்றாரு மேடம். அதுக்கு நாங்கள் என்னையா செய்யணும்? கல்யாணம் பண்ணணும்னா பண்ணிட்டு போக வேண்டியதானே. எங்கிட்ட எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீரு? அது இல்ல மேடம், இந்த மொட்டை மண்டைக்கு யாரு பொண்ணு கொடுப்பா? ஒருத்தரும் பொண்ணு தர மாட்டேங்காங்க. எங்க தாத்தா வேற 3 மாசம் டைம் கொடுத்துருக்காரு. அதுக்குள்ள எப்படியாட்டு கல்யாணம் பண்ணணும் மேடம். அதுக்கு தான் உங்ககிட்ட சொல்லி உங்க ஊர்ல ஏதாட்டும் ஒரு நல்ல பொண்ணு இருந்தா பார்க்க சொல்லலான்னு கூப்பிட்டேன். டாக்டராச்சேன்னு பார்க்கேன், இல்லைன்னா அடிச்சு மண்டையெல்லாம் உடைச்சிருவேன். என்னைய பார்த்தா என்ன புரோக்கர் மாதிரி தெரியுதா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். உங்க ஊர்ல நீங்க தானே ஊர் தலைவி, நீங்க சொன்ன கேட்பாங்கல்ல, அதனாலதான் பொண்ணு பார்க்க சொன்னேன். ஒரு வத்தலோ தொத்தலோ ஈயம் பூசினதோ பூசாததோ ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு தாங்க மேடம். ஓ அப்படியா? சரி, உங்களை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கு. சரி, நான் பொண்ணு பார்க்கேன். சரி, பார்த்து கல்யாணத்தை முடிச்சு விடுவோம். மேடம் மறந்துடாதீங்க மேடம், இன்னும் 3 மாசம் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள முடிச்சாகணும். அதான் 3 மாசம் இருக்குல்ல சார், நீங்க கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுறேன். இன்னும் 3 மாசம் தான் மேடம், எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. உங்களை நம்பித்தான் என் வாழ்க்கையே ஒப்படைச்சிருக்கேன். முடிச்சு விட்டுலாம், கவலைப்படாம இருங்க. கேட்டீங்களா? 3 மாசம்தான் இருக்கான். நான் சொல்லும் போது யாராட்டும் நம்புனீங்களா? இப்போ நல்லா கேட்டுச்சா? ஆமாட்டி, நீ சொன்னது உண்மைதான். நான் கூட நம்பவே இல்லை. இப்ப டாக்டர் சொன்ன பிறகுதான் தெரியுது. தலைவர் அவ்வளவுதானா? நான்லாம் எத்தனை சினிமா பார்த்துருப்பேன். என்னையே போய் சந்தேகப்பட்டீங்களே, இப்போ நம்புனீங்களா? ஏட்டி, எல்லாம் சரிதான். ஆனா ஒரே ஒரு சந்தேகம் இருக்குட்டி. டாக்டர் சொன்னாரு பாத்தியா, உங்களை நம்பித்தான் இருக்கேன் அப்படின்னு ராணி அக்காட்ட சொன்னாரே, அதுக்கு என்ன அர்த்தம்? அது ஒன்றும் இல்லைக்கா. திடீர்னு தலைவர் ஆஸ்பத்திரியில் நாளைக்கு நாளை கழிச்சு செத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஊருக்காரங்கெல்லாம் வந்து ஆஸ்பத்திரியை அடிச்சு கிடிச்சு நொறுக்கி உடச்சிடக்கூடாதுல்ல. அதனால அவர் முன்னெச்சரிக்கையாக சொல்லி வைக்காரு, அவருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல்ல. அதனால தான் நம்ம சும்மா விடுவோமாக்கும், ஆஸ்பத்திரியை நொறுக்கிட மாட்டோம். ஆமாட்டி, அப்படித்தான் இருக்கும். இந்த டாக்டர் நல்ல விவரமானவனா தான் இருக்கான். முதலே சொல்லி வச்சுட்டா அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல. பாத்தியா மனுஷங்க எப்படி எல்லாம் இருக்காங்கன்னு. நம்பவே முடியலையே, தலைவர் செத்துருவாராக்கும். அடக்கடவுளே, மனுஷன் காலையில வரைக்கும் நல்லா தானே இருந்தாரு. ராணி முகத்துல ஒரு கவலையே காணுமே, நல்ல கல்லு மாதிரி உட்கார்ந்துருக்காளே. பாட்டி, பணக்காரங்கன்னா அப்படித்தான் இருப்பாங்க பாட்டி. நம்ம அதெல்லாம் கண்டுக்கிட கூடாது. சரி சரி, ஒட்டு கேட்டது போதும். ராணி அக்கா பாத்திர போறாங்க, வாங்க நைஸா போய் ரூம்ல போய் உட்காந்துக்கிடுவோம். ஆட்டும் ஆட்டும், வந்த மாதிரியே நைஸா திரும்பி போயிருவோம். சரி டாக்டர், எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம். உங்கள் கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது என் பொறுப்பு, சரியா? நீங்கள் அந்த கவலையை விட்டுட்டு மற்ற வேலையை பாருங்க. நாங்கள் ரூமுக்கு போட்டுமா? ரொம்ப நன்றி மேடம், நீங்க செய்யற இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். கடவுளே கடவுளே, நான் கூட என்னமோ ஏதோ நினச்சி பயந்து ஓடி வந்தேன். என் வீட்டுக்காருக்கு ஏதோ ஆயிட்டோன்னு நினச்சி. நல்ல வேலை, அவருக்கு ஒன்றும் ஆகலை. நான் என்ன புரோக்கர் வேலையாக பார்த்துக்கிட்டு இருக்கேன்? இந்த டாக்டருக்கெல்லாம் பொண்ணு பார்க்கறது தான் என் வேலையா? எப்படியோ தலைவர் பொண்டாட்டிட்ட விஷயத்த சொல்லியாச்சு. இந்த அக்கா எப்படியும் நம்மளுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவாங்க. எப்பா, இப்பதான் என்னால மூச்சு விட முடியுது. ஊற வச்ச துணியை துவைச்ச மாதிரி நிம்மதியா இருக்கு. எல்லாரும் வாய்ப்பாடு படிச்சிட்டீங்களா பிள்ளைங்களா? இல்லப்ல, நான் படிக்கல. எங்க அம்மா கூட கோயிலுக்கு போயிட்டேன். ஏல, அதான் படிக்கலன்னா டீச்சர் அடிப்பேன்னு சொன்னாவல்ல, அப்புறம் ஏம்ல போன? எங்க அம்மாட்ட சொன்னேன் படிக்கலன்னா டீச்சர் அடிப்பாவன்னு. ஆனா கேட்கல. வீட்டுல இருந்தா மட்டும் நீ படிச்சு கிழிக்க போறியாக்கும், என் கூட கோயிலுக்கு வான்னு கூட்டிட்டு போயிட்டாங்க. நீ படிச்சியாப்ல? கொஞ்சம் நாள படிச்சேன். எழுத சொன்னா எப்படியாட்டும் எழுதிடுவேன், சொல்ல சொன்னா மாட்டிக்கிடுவேன், நல்லா மறந்துடும். எனக்கும் அதே பிரச்சனை தான். எழுத சொன்னால் எழுதிடுவேன், சொல்ல சொன்னாதான் எல்லாம் மறந்துடும். இந்த டீச்சரை பார்த்தாலே படித்தது எல்லாம் மறந்து போயிடுது. மஞ்சு, நீ 8ஆம் வாய்ப்பாடு படிச்சிட்டியா? படிச்சிட்டேன். நேத்து ராத்திரி பூரா முட்டி படிச்சிருக்கேன். எப்படியோ ஒரு வழியா படிச்சு முடிச்சிட்டேன்.
அப்பனா நீ இன்னைக்கு டீச்சர் கிட்ட மாட்ட மாட்டே, நாங்க தான் மாட்டுவோம் போல. பெல் அடிச்சிட்டு வாங்க டீச்சர் வந்துட போறாங்க, அதுக்குள்ள கிளாஸுக்குள்ள போவோம். பெல் அடிச்சு ரொம்ப நேரம் ஆயிட்டு, நம்ம டீச்சர் வரல பாத்தீங்களா? ஏல 1 ரூபா ஊதுபத்தி, டீச்சர் வந்துட்டாங்களே, நான் பார்த்தேன். கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க விட மாட்டியே. அதுக்குன்னு வந்த டீச்சர் வரலன்னு பொய்யே சொல்ல முடியும்? நான் தான் பார்த்தனே. உனக்கு என்னம்மா, ஒரே ஒரு வாய்ப்பாடு தான் படிக்க சொன்னாங்க, நீ நல்லா படிச்சுட்டு வந்துட்ட, நாங்க தானே மாட்டுவோம். நேத்து என்கிட்ட கேட்டாங்கல்ல, நான் 5ஆம் வாய்ப்பாடு கரெக்டா சொல்லிட்டேன்ல, அதனாலதான் இன்னைக்கு ஒரே ஒரு வாய்ப்பாடு கொடுத்துருக்காங்க. நேத்து சொல்லலைன்னா எனக்கும் அதே கதிதான். டீச்சர் வந்துட்டாங்க, டீச்சர் வந்துட்டாங்க. குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாரும் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டீங்களா? வந்த உடனே ஹோம்ஒர்க்க கேட்காங்களே, கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்கலாம்ல. என்ன சத்தத்தையே காணும்? என்ன சத்தம் கம்மியா வருது? சரி வாய்ப்பாடு கேட்போமா? டீச்சர் டீச்சர் கேட்காதீங்க டீச்சர், பரீட்சை வைங்க டீச்சர், நாங்க எழுதி காட்டுறோம். என்னது எழுதி காட்ட போறியா? எந்திரிச்சிங்க வா. ஏலே என்ன எதுக்குள்ள கூப்பிடுறாங்க? நான் சொன்னது தப்பா? எழுதி காட்டுறேன்னு தானே சொன்னேன். அங்க என்னல பேச்சு, சீக்கிரம் வா. வாய்ப்பாடு படிச்சுட்டு வந்தியா இல்லையா? படிச்சேன் டீச்சர். அப்புறம் என்னத்துக்கு எழுதி காட்ட போற? சொல்றதுக்கு என்ன? படிச்சதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மறந்துடுது டீச்சர், எழுதி காட்டுனா ஈஸியா எழுதிடுவேன். உன்னைய மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்துருப்பேன். எழுதி காட்ட சொன்னா நல்லா கூட்டி கூட்டி எழுதிடலாம், சொல்ல சொன்னா வராது. ஒழுங்க படிச்ச ஏம்ல மறக்கு. மஞ்சு பக்கத்து கிளாஸ்ல போய் ஸ்கேல் வாங்கிட்டு வா. நானா டீச்சர்? இந்த கிளாஸ்ல நீ தானே மஞ்சு, போ போய் வாங்கிட்டு வா. சரி டீச்சர், போறேன். இன்னைக்கு உன் தோலை உரிச்சிடுறேன் பாரு. இந்தாங்க டீச்சர், வாங்கிட்டு வந்துட்டேன். குடு குடு, நீ போய் உன் இடத்துல உட்காரு. டீச்சர் டீச்சர் அடிக்காதீங்க டீச்சர், வாய்ப்பாடு கேளுங்கன்னு நான் சொல்றேன். இவ்வளவு நேரம் கேட்காதீங்க எழுத சொல்லுங்கன்னு சொன்ன, இப்போ மட்டும் சொல்ற. ஸ்கேல் எடுத்தாதான் வேலை நடக்கு. சரி சொல்லு, 7ஆம் வாய்ப்பாடு சொல்லு. ஒரு 2ஆம் வாய்ப்பாடு 3ஆம் வாய்ப்பாடுன்னு கேட்கலாம்ல, எடுத்த எடுப்புலயே 7ஆம் வாய்ப்பாடுக்கு போயிட்டாங்களே, எப்படி சொல்ல போறேன்? என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? சீக்கிரம் சொல்லு, அடுத்த ஆளை கேட்க வேண்டாமா? இன்னைக்கு போற நீயே வச்சு பீரியடா கடத்திடலான்னு பாக்கியோ? ஓரேல் 7, ஈரேல 10, மூவேல 12, 4ஏல 13, 5ஏல 20. படிக்காம வந்துக்கிட்டு தப்பு தப்பா சொல்ல வேண்டியது. போ 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 போ, வெளியே போய் முட்டி போடு. போ வெளியே போய் முட்டி போடு. என்ன நிக்க? போ, சொன்னது செய். டீச்சர் முட்டிலாம் போட வேண்டாம் டீச்சர். வெளியே போய் முட்டி போடுறியா இல்ல பேரண்ட்ஸை கூட்டிட்டு வரியா? அடுத்து யார் வரா? அந்த புது பையனை வர சொல்லுங்க. ஏய் நீ வாப்பா. ஏல சோனு, சீக்கிரம் போயிரு, அப்புறம் அதுக்கு வேற அடிக்க போறாங்க. உன் பேர் என்னன்னு சொல்லு முதல்ல. சோனு டீச்சர். சரி நீயும் அதே 7ஆம் வாய்ப்பாடு சொல்லு. டீச்சர் எனக்கு 7ஆம் வாய்ப்பாடு சத்தியமா தெரியாது டீச்சர். அப்போ நீயும் படிக்கல. போ நீயும் போய் அவங்க கூட போய் முட்டி போடு போ. அடுத்து மஞ்சு நீ வா. சொல்லட்டுமா டீச்சர்? வெரி குட், நீ ஒருத்தியாவது படிச்சுட்டு வந்திருக்கியே. சரி 9ஆம் வாய்ப்பாடு சொல்லுமா. டீச்சர் 9ஆம் வாய்ப்பாடு இல்ல, 8ஆம் வாய்ப்பாடு. என்னை 8ஆம் வாய்ப்பாடு தான் படிச்சுட்டு வர சொன்னீங்க. என்னது, நான் 8ஆம் வாய்ப்பாடு படிச்சுட்டு வர சொன்னேனா? அப்படிலாம் சொல்ல மாட்டேனே. நேத்து 5ஆம் வாய்ப்பாடு கேட்டீங்கல்ல, அப்ப நாளைக்கு 8ஆம் வாய்ப்பாடு கேட்பேன், படிச்சுட்டு வான்னு சொன்னீங்க. அதுக்குன்னு 8ஆம் வாய்ப்பாடு மட்டும்தான் படிச்சுட்டு வந்தியோ? ஆமா டீச்சர். வலிக்குது. ஒழுங்கினோம் கிளாஸே ஒழுங்கினோம். ஒருத்தரும் படிக்கல, எல்லாரும் ஒஸ்ட்டு. எல்லாரும் பேரண்ட்ஸை கூட்டிட்டு வராம நாளைக்கு வரக்கூடாது. வெளியே போய் எல்லாரும் முட்டி போடுங்க போங்க. எக்கா, தலைவர் நிலைமைய பாத்தீங்களா? பார்க்கவே பரிதாபமா இருக்காருல்ல. ஆமா டி, இன்னும் என்னால நம்பவே முடியல. ஊருக்குள்ள தலைவர் நல்ல ராஜா மாதிரி சுத்திக்கிட்டு அலைஞ்சாரு, இப்ப சாக போறாருன்னு தெரிஞ்ச உடனே கவலையா இருக்கு டி. நம்மளுக்கே இவ்வளவு கவலையா இருக்கே, ராணியக்கா எப்படி தாங்க போறாங்களோ தெரியலையே. அவளுக்கு என்ன டீ,
அவ நல்ல கல்லு மாதிரி தானே இருக்கா, ஒரு கவலையும் மூஞ்சில தெரியலையே. ஏன் பாட்டி அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நம்மளுக்கே இவ்வளவு கவலையா இருக்கே, அவங்களுக்கு கவலை இல்லாமையா இருக்கும். சரிக்கா, எல்லாரும் கவனமா இருங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்களுக்கு காட்டிக்கிட வேண்டாம். நம்ம போய் ஒட்டு கேட்டதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வேண்டாம். நம்ம சாதாரணமா எப்பவும் போல இருப்போம். என்ன, யாரும் காட்டி கொடுத்துறாதீங்க. வாராக வாராக. ராணியக்கா, டாக்டர் தனியா பேசணும்னு கூட்டிட்டு போனாரு. என்ன சொன்னாரு? தலைவருக்கு ஒண்ணும் இல்லல்லக்கா, நல்லா தானே இருக்காரு. தலைவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை டி, அவர் நல்லா தான் இருக்காரு. டாக்டர் வேற ஏதோ ஒரு பிரச்சனைக்காக கூப்பிட்டு விட்டாரு. மனசுக்குள்ள இவ்வளவு கஷ்டத்தை வச்சுக்கிட்டு ராணியக்கா வெளியே நல்லா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாவம், அவங்களுக்கும் வருத்தம் எவ்வளவு இருக்கத்தானே செய்யும். அப்படியாக்கா? சரி சரி, இருங்க. பெரியம்மா, மத்தியானம் ஆயிட்டு பசிக்க ஆரம்பிச்சிட்டு விஜயை கூட்டு எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லு. ஆ சரிம்மா, நான் போய் சொல்றேன். நல்ல கறி குழம்பு சோறா வாங்கிட்டு வர சொல்லு டி. சும்மா ஏதாவது சாம்பார் கிம்பாரு வாங்கிட்டு வந்துட போறான். சாம்பாரெல்லாம் மனசன் திம்பானா? ஆ சரிம்மா, சொல்றேன். ஐ, சோறும் கறி குழம்பும் வரப்போகுது. நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே தூங்குற மாதிரி நடிக்கணும். அதுக்கப்புறம் எந்திரிச்சு உட்காந்துக்கிடணும். இன்னைக்கு கறி குழம்பையும் சோறையும் ஒரு புடி புடிச்சிட வேண்டியதுதான். பாத்தீங்களா, புருஷன் சாவ கிடக்காரு, இவங்களுக்கு கறி குழம்பு வேணுமா? என்ன இவளுக கூடி கூடி பேசிட்டு கிடக்காளுக? ஏட்டி, உங்களுக்கெல்லாம் என்னாச்சு? தனியாக கூட்டம் போட்டுட்டு கிடக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல ராணியக்கா, தலைவருக்கு எப்ப சரியாகும்னு பேசிக்கிட்டு இருந்தோம். அது ஒன்றும் இல்லட்டி, அவருக்கு கீழே விழுந்ததுல லேசாக அடிபட்டிருக்கு தலையில. அதனால டாக்டர் தையல் போட்டிருக்காரு. நிறைய டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்தாருல, அதுலலாம் ஒன்றும் இல்லையா. அவர் நல்லா இருக்காராம். நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லிட்டாரு. அப்படியாக்கா? கூட்டிட்டு போக சொல்லிட்டாங்களா? சரிக்கா, ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு வீட்டுக்கு போயிருவோம். என்ன பாத்தீங்களா, டாக்டரே கையை விரிச்சிட்டாரு. ஆஸ்பத்திரியில வச்சு பார்த்தா கூட சரியாவாதுன்னு வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லிட்டாரு. ஆமாட்டி, நம்ம தான் ராணியக்காக்கு ஆறுதலா இருக்கணும். அவங்களால துக்கத்தை தாங்கிக்கிட முடியல. சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்காத. ஆமா ஆமா, நம்ம தான் அவங்களுக்கு ஆறுதலா இருக்கணும். இவளுக்கு போக்கு சரியில்லையே. எதுக்கு இப்படி கூடி கூடி பேசுறாளுக? என்ன விஷயமா இருக்கும்? கொஞ்ச நேரம் குறுக்க சாச்சு உட்காருவோம். எல்லாரும் அப்படியே சாஞ்சு படுங்கட்டி. மாலாக்கா, எந்திரிச்சு உட்காந்துட்டீங்களாக்கும்? உடம்பு கொஞ்சம் பரவாயில்லையா? கொஞ்சம் பரவாயில்லட்டி. இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதான் எந்திரிச்சு உட்காந்தேன். கறி குழம்புன்னு சொன்ன பிறகு எப்படி தூங்கிக்கிட்டு இருப்பேன்? எந்திரிச்சிட்டேன்ல.